வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிறோம். எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாம் போட்டு லேசாக வதக்கிக்கிறோம். இது கூடவே நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயமும் சேர்த்து லேசாக வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் லேசாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை நம்ம இதோட சேர்த்திக்கிறோம். உருளைக்கிழங்கு லேசாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் அது கூட சேர்த்து வதக்கிக்க போகிறோம். தக்காளி லேசாக வதங்க ஆரம்பிக்கும் போது நம்ம நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காயும் இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். இது கூடவே உப்பு கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். இது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் இது மூணையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இது கூடவே புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 4 டேபிள் ஸ்பூன் வறுத்த கடலை, 2 வரமிளகாய் இது மூணையும் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு அது இதோட சேர்த்துக்க போகிறோம். குழம்பு நல்லா கொதி வந்ததும் அது மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியது தான். மிக மிக சுவையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு தயாராகிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.